என் பேர்ல இருக்கிற ஒட்டுமொத்த சொத்தையும் மாத்தி எழுதலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன மேடம், எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? காலத்தின் கட்டாயம். வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எப்போ உங்க குடும்பம் பிரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பீங்களே, இப்ப திடீர்னு சொத்தை மாத்தி எழுத சொல்றீங்க. அதனாலதான் கேட்டேன் மேடம். நான் நினைச்சதெல்லாம் நினைச்ச மாதிரி நடந்துருச்சுன்னா அப்புறம் கடவுள்னு ஒருத்தர் எதுக்கு இருக்காரு? நீங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அப்புறம் யாருக்காகவும் எதுக்காகவும் மாத்த மாட்டீங்க. எந்தெந்த ப்ராப்பர்ட்டிய யார் யார் பேருக்கு எழுதி வைக்கணும்னு சொல்லுங்க, நான் டாக்குமெண்ட்டை உடனே ரெடி பண்ணிடுறேன். மொத்த சொத்து விவரம், யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுங்கிறத நாம போய் தனியா பேசுவோம். என் கூட வாங்க. ஓகே மேடம். நீங்களும் வாங்க. அம்மா ஏதோ பேச்சுக்கு சொத்தை பிரிக்கிறேன்னு சொல்றாங்க. அவ்வளோ சீக்கிரம் பிரிச்சு கொடுக்க மாட்டாங்கன்னு பார்த்தேன். பரவாயில்ல, உண்மையாவே சொத்தை பிரிக்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. சொத்தை எப்படி பிரிக்க போறாங்கன்னே தெரியலையே. சொல்லுங்க மேடம், எந்தெந்த சொத்தை யார் பேருக்கு மாத்தணும்? சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்க மேடம். எஸ் மேடம். எந்த சொத்து யாருக்கு பிரிஞ்சாலும் இந்த வீடு நமக்கு தான் கிடைக்கணும். இந்த வீடை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இது நமக்கு தான் கிடைக்கணும். நான் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். எல்லா ப்ராப்பர்ட்டியும் நீங்க சொன்ன மாதிரியே பிரிச்சு எழுதி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். நீங்க கையெழுத்து போட்டா மட்டும் போதும். சம்பந்தப்பட்டவங்க பேருக்கு மாறிடும். நாளைக்கு காலையிலே ரெடி பண்ணி கொண்டு வந்துருங்க. காலையிலையா மேடம்? 2 days டைம் வேணும் மேடம். டைம் எல்லாம் இல்லை சார். காலையிலே நீங்க ரெடி பண்ணி கொண்டு வந்துருங்க. இட்ஸ் ஓகே மேடம். நான் கிளம்புறேன் மேடம். வரேன் சார். சரி. வரேன் கார்த்தி சார். வரேன் சார். ஓகே சார். வரேன் சார். அச்சியா, இதுவரைக்கும் நீ எடுத்த முடிவுகள்ல நான் தலையிட்டதில்ல. ஆனா இப்ப நீ எடுத்திருக்கிற இந்த முடிவு வெளியே இருக்கிற நம்ம பசங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். இல்லைங்க, நான் முடிவு பண்ணதுதான். நாளைக்கு காலையில அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் பார்க்கலாம். எனக்கு என்னமோ பயமா இருக்கு நாச்சியா. என்ன நடக்குமோ தெரியல. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னோட முடிவை நான் மாத்திக்க போறதில்ல. அம்மா தாயே, என் மனசாட்சி படி நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன். எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தான் என் கூட இருந்து பார்த்துக்கணும். சப்பாத்தி குருமாவும் கொண்டு வந்திருக்கேன். 2 பேரும் உட்காருங்க, நான் போய் தட்டு எடுத்துட்டு வரேன். இரு, அவசரம்லாம் ஒண்ணும் இல்ல, அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். அம்மா தீபா, இப்ப பசி இல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறோம். நீ உட்காரு.
ஆளுக்கு 5 சப்பாத்தி இருக்கு. பத்தாதுன்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க, நான் போய் இன்னொரு 4 சப்பாத்தி போட்டு கொண்டு வரேன். இல்ல வேண்டாம். இன்னைக்கு இந்த 3 சப்பாத்தியை சாப்பிட்டாலே பெரிய விஷயம். எப்படி தீபா 3 வேளையும் வீட்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் அலுப்பு சலுப்பே இல்லாம உன்னால சமைச்சு போட முடியுது? நீங்க இருந்தப்போ எப்படி சமைச்சீங்களோ அதே மாதிரி தான் நானும் இப்ப சமைச்சிட்டு இருக்கேன். நான் சமைச்சப்போ எனக்கு கூட மாட ஒத்தாசை பண்ண நீ இருந்த. இப்போ உனக்கு யார் அங்க ஒத்தாசை பண்ண போறா? உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல? பொண்ணா பிறந்துட்டு சமைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டா முடியுமாக்கா? இஷ்டப்பட்டு செஞ்சா எதுவுமே கஷ்டமா இருக்காதுக்கா. சொல்லப்போனா எல்லாருக்கும் சமைச்சு பரிமாறி பசியாத்துறதுக்கு ஒரு குடுப்பனை வேணும். இனிமே அந்த குடுப்பனை எனக்கு இருக்குமான்னு சந்தேகமா இருக்கு. ஏன்? எதை வச்சு அப்படி சொல்ற? வக்கீல் வந்துட்டு போனதை வச்சுதான் சொல்றேன். வக்கீல் வந்தாரா? எதுக்கு? அத்தை சொத்தை பிரிச்சு எழுதி வைக்கிறதுக்காக வக்கீல கூப்பிட்டு பேசிட்டாங்க. யார் யாருக்கு என்னென்ன சொத்துன்னு வக்கீல் நாளைக்கு முறைப்படி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன சொல்ற தீபா? நம்ம அத்தையா வக்கீல கூப்பிட்டு சொத்தை பிரிச்சு எழுத சொன்னாங்க? என்னால நம்பவே முடியல. வக்கீல் வர வரைக்கும் என்னாலையும் தாங்க நம்ப முடியல. ஆனா இப்போ உறுதி ஆயிடுச்சு. குடும்பம் ஒன்னா இருக்கணுங்கிறது தான் உங்க அத்தை உயிர் மூச்சா நினைக்கிறாங்கன்னு நீ அடிக்கடி சொல்லுவியே. அப்படிப்பட்டவங்க இப்ப எப்படி அந்த கொள்கையை விட்டு கொடுத்தாங்க? எனக்கு அது புரியல. நிச்சயமா ஆனந்தும் அருணும் ஐஸ்வர்யாவும் கேட்டதுக்காக அத்தை இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டாங்க. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்ன நடந்தாலும் சொத்தை மட்டும் பிரிக்க கூடாதுங்கிறதுல இத்தனை வருஷம் உறுதியா இருந்த மனுஷி இன்னைக்கு அந்த முடிவை மாத்திக்கிட்டாங்கன்னா இது சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு நேத்தா 12 வருஷமா அவங்கள நான் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். எவ்வளவு சண்டை, எவ்வளவு சச்சரவு நடந்திருக்கு. ஐஸ்வர்யா கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு 2வது மருமகளா வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு எனக்கும் நடக்காத சண்டையா? நான் ஆத்திர அவசரத்துல ஒரு வார்த்தை அவளை கோவப்பட்டு பேசிடக்கூடாது. உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு நான் தனியா போய் சமைக்க போறேன்னு சொல்லி மல்லுக்கட்ட ஆரம்பிச்சிருவா. அப்பெல்லாம் அத்தை என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் செத்தா கூட இந்த வீட்டுல 2 சமையல் கட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னவங்களுக்கு சொத்தை பிரிச்சு எழுதி கொடுக்க எப்படி மனசு வரும்? அப்புறம் எப்படி வக்கீல கூப்பிட்டு பேசினாங்க? இந்த கேள்வி எனக்கும் இருக்கு, என் வீட்டுக்காரருக்கும் இருக்கு. எவ்வளோ யோசிச்சு பார்த்தாலும் பதில் தான் கிடைக்கல. நீ வேணா பாரு, கண்டிப்பா அத்தை நாளைக்கு சொத்தை பிரிச்சு எழுத மாட்டாங்க. வக்கீல் மூலமா வேற ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. ஆனா எனக்கு பயமா இருக்குக்கா. இப்பதான் அத்தை வீட்டை விட்டு போய் செத்து பொழைச்சு வந்திருக்காங்க. மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனை வெடிச்சதுன்னா இந்த வீடு தாங்குமாக்கா? கடவுள் ஏங்கா நம்மளை இப்படி சோதிக்கிறாரு? அதுதான் இப்ப என் மனசுலயும் ஓடுது. விடு, நாளைக்கு அத்தை என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பாப்போம். அதுக்கப்புறம் பேசிக்கலாம். நல்ல வேளை அண்ணி, இந்த நேரம்னு பார்த்து அப்பா அம்மா தம்பி எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டாங்க. அப்பா இங்க இருந்து இத அவர் கேள்விப்பட்டிருந்தாருன்னா மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருப்பாரு. கவலைப்படாத. அவங்க போயிருக்கிற கோயில் குளம்லாம் சுத்தி முடிச்சு திரும்பி வரதுக்கே எப்படியும் 1 வாரம் ஆகும். அதுக்குள்ள இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். முடிவு நல்லபடியா அமைஞ்சிட்டா பரவாயில்ல. நல்லபடியா அமையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிப்போம். அதை தவிர நம்ம செய்ய வேற என்ன இருக்கு? ஆமாக்கா, அதுதான் இப்ப நம்மளால செய்ய முடியும். சரி, தட்டை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்குங்க. நம்ம காலையில பார்க்கலாம். அத்தை இந்த மாதிரி பண்றாங்கன்னா காரணம் இல்லாம இருக்காது. சரி, விடியட்டும், பார்க்கலாம். என் வாழ்க்கையில இன்னைக்கு மறக்க முடியாத நாள் ரியா. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்க சந்தோஷம் தான்
என்னோட சந்தோஷம். ஆனா நம்ம 2 பேரோட சந்தோஷமும் உங்க அம்மா இன்னைக்கு எழுதி வைக்க போற ப்ராப்பர்ட்டில தான் இருக்கு. எனக்கு கொஞ்சம் அந்த டென்ஷன் தான் இருக்கு. அம்மா எந்தெந்த சொத்தை என் பேர்ல எழுத போறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் இந்த குடும்பத்தோட மூத்த பையன். அருண் கார்த்தியை விட இந்த குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால அம்மா எனக்கு நியாயமா செய்ய வேண்டியதை அவங்க செய்வாங்க. என்ன சொத்தை எழுதி வச்சாலும் சரி, இந்த வீடு ரொம்ப முக்கியம். இத மட்டும் நீங்க விட்டு கொடுத்துடவே கூடாது. கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன் ரியா. எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்குங்க. அத்தை என்னென்ன சொத்தை உங்க பேர்ல எழுதுவாங்கன்னு தெரியல. எனக்கு இந்த சொத்தை பிரிக்கிறதுல அவ்வளவா உடன்பாடே இல்லை. எல்லாம் இந்த ஆனந்தால வந்ததுதான். என்னங்க நீங்க வெண்ணெய் திரண்டு வர நேரத்துல பானையை உடைச்ச மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல சொத்தை பிரிக்கணும்னு பிள்ளையார் சொல்லி போட்டதே நீங்க தானே? அப்ப ஏதோ புத்தி கிட்டு போய் அப்படி சொல்லிட்டேன். அதுக்காக இப்ப அதையே புடிச்சிட்டு தொங்குவியா? இத பாருங்க, இப்ப பிரச்சனை அது இல்ல, எல்லாம் தலைக்கு மேல போயாச்சு. குடுக்கறத வாங்கிட்டு அமைதியா இருக்க கூடாது. வேணுங்கிறத கேட்டு வாங்கணும். இப்ப விட்டா அப்புறம் கிடைக்காது. எங்க அம்மா யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நியாயமா கொடுப்பாங்க. பாரபட்சம் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. மத்த 2 பேருக்கும் உங்க அம்மா எதை வேணாலும் எழுதி வைக்கட்டும், விட்டு கொடுத்துடலாம். ஆனா இந்த வீடு ரொம்ப முக்கியம். இத வேற யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது சொல்லிட்டேன். வாங்க போலாம். என்ன இன்னும் யாரையும் வர காணோம்? மணி 10 போகுது, இன்னும் யாரும் வரல. அம்மாவையும் காணோம். முதல்ல அம்மா வரட்டும். நீ ஏதாவது பேசி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. நான் இப்போ பிரச்சனை பண்ணதுனால தான் உனக்கு இப்போ சொத்து கிடைக்க போகுது. அதை மறந்துடாத. ஏய், யாருக்கு வேணும் சொத்து? நான் கேட்டேனா? ஐயோ, நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இனிமே நீங்க பேசி ஒண்ணும் ஆக போறதில்ல. ஆனந்த், நீ என்னென்ன சொத்து வேணும்னு முடிவு பண்ணிருக்க? நான் முதல்ல வேலை பார்த்த ஸ்பின்னிங் மில்லு, டைரி ஃபார்மு, ஈசிஆர்ல ஒரு வீடு, அப்புறம் இந்த வீடு. இந்த வீடா? குடும்பத்தோட மூத்த மகனுக்கு தான் நியாயமா அப்பா அம்மா வாழ்ந்த வீடு சேரணும். அதான வழக்கம். அருண், உனக்கு முன்னாடி பிறந்தவன் அவன் மனசுல இருக்கிறத சொல்லிட்டான். இனி உனக்கு என்ன சொத்து வேணும் சொல்லு. உன் அண்ணன் மாதிரியே தெளிவாவே சொல்லிடு. இவர் எதுவுமே சொல்லலைன்னா அவங்க இஷ்டத்துக்கு பிரிச்சுட போறாங்க. மாமா, அவர் சார்பா நான் சொல்றேன். நாங்க நைட்டே பேசி முடிவு பண்ணி வச்சிருக்கோம். அப்படியாமா? தெரியுமா, சொல்லு. அத்தை பேர்ல இருக்கிற காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி, பெங்களூர்ல இருக்கிற ஐடி கம்பெனி, அப்புறம் எக்ஸ்போர்ட் கம்பெனி, ஹார்ட்வேர் கம்பெனி, இது போதும் மாமா. அப்புறம் முக்கியமா இந்த வீடு அவர் பேர்ல வேணும் மாமா. இது வெறும் வீடு மட்டும் இல்ல மாமா, நம்ம குடும்பத்தோட கௌரவம், மரியாதை
இது எல்லாமே இந்த வீட்ல தான் இருக்கு. அதனால இந்த வீட்டை அவர் பேர்ல எழுதி வச்சிருங்க. ம். கார்த்தி, பா உன் அண்ணங்க 2 பேரும் சொன்னதை கேட்டல. அதே மாதிரி உனக்கு என்னென்ன சொத்து வேணும்னு சொல்லு. பா இந்த கம்பெனி ஃபேக்டரி வீடு இது எதுவுமே எனக்கு வேண்டாம்ப்பா. நான் சொத்தா நினைக்கிறது உங்களையும் அம்மாவையும் தான். நீங்க 2 பேரும் எப்பவும் என் கூட இருந்தா எனக்கு அதுவே போதும். வாங்க சார். வணக்கம் மேடம். வாங்க. உட்காருங்க சார். உட்காருங்க. டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ம் நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே பக்காவா ரெடி பண்ணிட்டேன் மேடம். ம் நீங்க இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டா மட்டும் போதும் மேடம். இந்தாங்க. சார் நீங்களும் கையெழுத்து போடுங்க சார். சார் மேடம் கையெழுத்து போட்டிருக்க இடத்துல நீங்களும் போட்டுருங்க. ம் போடுங்க. என்ன பார்க்குறீங்க? சீக்கிரமா கையெழுத்து போடுங்க. தேங்க்யூ சார். உட்காருங்க லாயர் சார். ஓகே மேடம். எல்லாரும் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. நீங்க டாக்குமெண்ட்ல இருக்கிறத படிச்சு காட்டுங்க. சரிங்க மேடம். யாருக்கு என்னென்ன சொத்து வரும்னு படிக்கிறேன், கேட்டுக்கோங்க. அபிராமி ஸ்பின்னிங் மில், அப்புறம் அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி, அபிராமி வெண்டார் கம்பெனி, அபிராமி மில்க் ஃபேக்டரி, அபிராமி டிரான்ஸ்போர்ட்ஸ், அபிராமி ஐடி கம்பெனி, அபிராமி மியூசிக் கம்பெனி, ஈசிஆர் பங்களா அண்ட் ரெசார்ட்ஸ், பெங்களூர் ஐடி கம்பெனி அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் பிசினஸ் சம்பந்தமான அனைத்து சொத்துக்களும் எனது கடைசி மகனான கார்த்தி பேரில் எழுதி வைக்கப்படுகிறது. சார் மிச்சம் இருக்கிறதையும் படிங்க. இந்த வீடும் வீட்டு நிர்வாகமும் தீபா பேரில் எழுதி வைக்கப்படுகிறது. சூப்பர் அத்தை.
ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க